நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்பிஓவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறோம். எஸ்பிஓவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், அப்படி நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிங்கன்னா ₹5 50 வரைக்கும் டெய்லியுமே ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி பிளானெல்லாம் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன பிளான் இருக்குது, நம்ம எப்படி ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம், அது இல்லாமல் 6000 ஒர்த்துள்ள பை மோட்டில் கூப்பனும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்பிஓவில் புதுசாக இப்போது மார்க்கெட்டிங் பிளான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த லிங்க் மூலயமா ஜாயின் பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸை கண்டிப்பாக கேளுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க பிளானில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க பியூராக வந்து டிஜிட்டல் கான்செப்ட் தான் பண்ணுறாங்க. நம்ம வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜை வந்து ஷேர் பண்ணாவே, நம்மளுக்கு ப்ரொமோட் பண்ணாவே நம்மளுக்கு வந்து பேமெண்ட்டை ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவுமே இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் அவங்க பேமெண்ட் இது வரைக்கும் வந்து பெண்டிங் வச்சுருந்தது இப்போ எல்லாமே கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய மிஷன், அவங்களுடைய பிஸ்னஸ் கான்செப்ட் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா நம்ம டெலிவிஷனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஆட் மாதிரியே தான் நம்ம வந்து டிஜிட்டல் ஆட் நம்ம க்ரியேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அவங்க அதுக்கான கண்டென்ட் அவங்க கொடுத்துட்றாங்க. நம்ம சோசியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணினாவே போதும். உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அதுக்கான பேமெண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. ஸோ இதில் நம்மளுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட் இருக்குது, நம்ம இதில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே புதுசாக கொடுத்துருக்காங்க. அவங்க பிளான் பார்த்தீங்கன்னா அவங்களோட கொடுத்துருக்க பிளான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், அந்த மாதிரி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படிங்கிற 3 பிளானை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் கிடையாதுங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஒன்றும் கிடையாது. அவங்க கொடுத்துருக்க இமேஜை தான் நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணினீங்கனாவே இதில் மார்க்கெட்டிவ் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறலாம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அசோசியேட்டாக மாறலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் எக்ஸிக்யூட்டிவ், இதெல்லாமே பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸோ இதில் வந்து நம்ம அவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நீங்கள் யூடியூப்லேயும் அவங்க சொல்கிறக்கூடிய கண்டென்ட்டை வீடியோ போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு இதை விட அமௌண்ட் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக தான் ஜாயின் பண்ணுவீங்க. அப்படி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய டாஸ்க்கை வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளானை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா? இது டெய்லி டாஸ்க்கு, ஒரு டாஸ்க்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டாஸ்க்கு ₹5 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பர் மந்த் வந்து நீங்கள் 150 ஏர்ன் பண்ணுவீங்க. பட் இந்த பிளான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ₹500 ஏர்ன் பண்ணுறீங்களோ வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். வித்ட்ரா கொடுத்தோன்னே 7 டேஸ்க்குள்ளே இந்த பேமெண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். ஒரு டாஸ்க்கு, ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த அவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணினா போதும். பட் இது ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ பிளான் தான். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கான அமௌண்ட்டு வந்து உங்களுடைய வாலெட்டில் ஆட் ஆயிரும். நீங்கள் எப்போல்லாம் ₹500 உங்களுடைய வாலெட்டில் ஆட் ஆகுதோ, ரீச் ஆகுதோ, வித்ட்ரா கொடுத்த அடுத்த 7 டேஸில் உங்களுக்கு அமௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் இதுக்கு எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பர் மந்த் நீங்கள் வந்து 150 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதோடைய டெய்லி டாஸ்க்குன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதான். பேமெண்ட் ரிசீவ் ஆகிறதும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு மட்டும்தான். சரிங்களா? ஸோ நீங்கள் 150 அப்படிங்கும்போது ஒரு 3 மந்தில் ₹500 அப்படிங்கிறத நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண அவசியம் வேண்டியது இல்லை. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பிளான். அடுத்த பிளான் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இதில் டெய்லி டாஸ்க்குக்கு நீங்கள் அதே மாதிரியான டாஸ்க்கு தான் இருக்கும். பட் இதில் ஒரு டாஸ்க்குக்கு ₹50 இருக்கும். ஒரு டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு ஒரு டாஸ்க்கு மட்டும்தான். மந்த்லி நீங்கள் ₹150 வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டியதில்லை. சரிங்களா? உங்களுக்கு வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பர்ச்சேஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அவங்க கொடுக்கக்கூடிய பை மோட்டோ இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய
அந்த எலைட் பிளானர் சரிங்களா, எஜுகெஸ்ட்டில் கொடுக்கக்கூடிய பிளானை ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடைய ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா 5919, நியர்லி ஒரு 6000 ருபீஸ் வந்து நீங்கள் எஜுகெஸ்ட்டில் ஒரு பிளானை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சோசியல் மீடியாவில் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற கோர்ஸை வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோர்ஸுக்கு மட்டும்தான் இந்த 6000 ருபீஸு. ஸோ நீங்கள் இந்த 6000 ருபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க்குக்கு உங்களுக்கு 50 ரூபாய் சரிங்களா. மந்த்லி நீங்கள் 1500 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம். ஸோ எப்போல்லாம் 1500 ருபீஸ் ரீச் ஆகுதோ நீங்கள் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். வித்தின் 7 டேஸில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். இது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 20,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் சரிங்களா. 20,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதில் அடுத்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட். ஸோ மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு டெய்லி பிளான் 50 ரூபா சரிங்களா. ஒரு டாஸ்க்கு 50 ரூபா இருக்கும். பட் இதில் நீங்கள் ரெஃபரல் பண்ணிக்கலாம். ரெஃபரல் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஃபரலுக்கு 1000 ருபீஸ் சரிங்களா. சப்போஸ் அவர் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 500 ருபீஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ எவ்வளோ ரெஃபரல் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக 40 ரெஃபரல் கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் அவங்க பண்ணக்கூடிய டாஸ்கிலிருந்து 20% டெய்லி டாஸ்கிலிருந்து உங்களுக்கு வந்து ரெஃபரல் இன்கம் வரும் சரிங்களா. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 ரெஃபரல் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 ருபீஸ் ரெஃபரல் இன்கமே வந்துடும். டெய்லி டாஸ்க்குக்கு 1500. அதே மாதிரி இன்ட்ரோ கமிஷன் அது வந்து ஒரு 3000. ஸோ டோட்டலாக பர் மந்த் நீங்கள் 14,500 ருபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் சரிங்களா. இந்த ரெஃபரல் இன்கம் வந்து வித்தின் 24 ஹவர்ஸில் நீங்கள் வித்ட்ரா கொடுத்து அதை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். பட் டாஸ்க் அமௌண்ட் அதே மாதிரி இன்ட்ரோ கமிஷன் மட்டும் 7 டேஸ் நீங்கள் அமௌண்ட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வெயிட் பண்ணி தான் வரும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 5999 பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபரல் பண்ணணும். ரெஃபரல் பண்ணுறவங்களும் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதை விட அதிகமான பெனிஃபிட் வரும். ஸோ இதோடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மட்டும்தான் சோசியல் மீடியாவில் கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரெஃபரல் இன்கம் வந்து வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு ரீச் ஆயிரும். டாஸ்க் அமௌண்ட் மட்டும் நீங்கள் ஒரு 7 டேஸ் வெயிட் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட் அசோசியேட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட் அசோசியேட். இதில் மார்க்கெட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை. இதில் ரெஃபரல் இன்கம் இருக்குது. பட் ரெஃபரல் லிமிட்டுமே 40 மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6000 ருபீஸ் பக்கம் நீங்கள் எஜுகேஷனில் ஒரு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதில் ரெஃபரல் இன்கம் இருக்குது. 40 ரெஃபரல் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி டாஸ்க்கு வந்து பண்ணிக்கலாம். ரெஃபரல் இன்கம் இருக்குது, 40 ரெஃபரல் இருக்குது. இன்ட்ரோ போனஸ் ஆட் ஆகும், ரீபர்ச்சேசர் இன்கமும் உங்களுக்கு ஆட் ஆகும் சரிங்க. இப்போ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் அதே மாதிரி தானே மார்க்கெட்டிங் அசோசியேட். பட் இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் டீமில் வந்து இதே மாதிரி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் யாராவது ஒரு 2-3 பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரோ போனஸ், ரீபர்ச்சேசர், ரெஃபரல் இன்கம் இது எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டீமில் அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக சேஞ்ச் ஆகணும். அப்போனா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் என்ன பண்ணணும், 6000 ருபீஸ் பக்கம் அவங்க எஜுகேஷனில் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணுனா நீங்கள் மார்க்கெட் அசோசியேட் ஆகலாம். சப்போஸ் அந்த 40 பேருமே உங்கள் கீழே இருக்கவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆகிட்டாங்க, அவங்களும் மார்க்கெட் அசோசியேட்டாக மாறுறாங்க அப்படிங்கும்போது உங்களுடைய இன்கம் வந்து ஸோ நம்ம வந்து மெஷர் பண்ணாத அளவுக்கு இன்கம் வந்துட்டுருக்கும். இன்ட்ரோ போனஸ், அது இல்லாமல் டாஸ்க் இன்கம், அது இல்லாமல் ரெஃபரல் இன்கம். ஸோ இது எல்லாமே பர் மந்த் நீங்கள் வந்து 15,000 அப்படிங்கிறது நீங்கள் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் கிடையாதுங்க, எவ்வளவு அப்படிங்கிறது லிமிட் கிடையாது பேமெண்ட்டு வந்து சரிங்களா. அப்போ பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டு பிகம் அ மார்க்கெட்டர் வித் SBO லேர்னிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரம் எஜுகெஸ்ட்லேருந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஆக போகிறீங்க. இப்படி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பெனிஃபிட் தர்றாங்க. 6000 ருபீஸில் பைமோட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் செல்லிங் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஆப் சரிங்களா. அவங்கக்கிட்ட உங்களுக்கு 6000 ருபீஸ்க்கான ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது இந்த 6000 ருபீஸ்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதிலிருந்து உங்களுக்கு இந்த ரிவார்ட் பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் சரிங்களா. வீட்டுக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம்ஸ், மளிகை பொருட்கள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அடிஷ்னல் பெனிஃபிட்டாக அவங்க SBO உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் எஜுகேஷனில் பிளானை பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது
இதில் ஒரு பெனிஃபிட்டாக 6000 ருபீஸும் உங்களுடைய பைமோட் வாலெட்டில் ஆட் ஆகிரும். ஓகேங்களா? அப்போ எஸ்பிஓவிலேருந்து பேமெண்ட் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைமோட்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுலேயும் உங்களுக்கு அந்த ரிவார்ட் பாயிண்ட்லேருந்து டிடக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 500 ருபீஸ்க்கு வந்து பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 100 ருபீஸ் வந்து உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணி 400க்கு அந்த பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து ஒரு 20,000 வரைக்குமே நீங்கள் பர்ச்சேஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்படி 20,000 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி ரீபர்ச்சேஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரீபர்ச்சேசிங்கான இன்கமும் உங்களுக்கு ஆட் ஆகும். உங்களோட டவுன்லைன் கிட்ட இருந்துமே வரும். கண்டிப்பாக ஒரு பேன் கார்டு வச்சு தான் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அக்கௌண்ட் கண்டிப்பாக பேன் கார்டோட லிங்க் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெஃபரல் இன்கம் வந்து 24 ஹவர்ஸில் உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். அதே மாதிரி மித்த டாஸ்க் இன்கம் வந்து நீங்கள் வித்ட்ரா கொடுத்து 7 டேஸில் தான் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் டாஸ்க்கை வந்து ரெகுலராக பண்ணணும். சப்போஸ் நீங்கள் டாஸ்க்கு மிஸ் பண்ணுறீங்க, 3 டாஸ்க் 2 டாஸ்க் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? நீங்கள் இதில் வந்து ஒவ்வொரு டைமும் பேமெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது 20% வந்து உங்களுக்கு டிடிஎஸ்ஸாக அவங்க பிடிச்சிக்குவாங்க. சரிங்களா? டிடிஎஸ்ஸு நீங்கள் வேணாலும் ஃபைனலாக கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் நீங்கள் வரல அப்படின்னா 20% டிடிஎஸ்ஸும் உங்களுடைய இன்கம் டேக்ஸிலிருந்து நீங்கள் அதை ரெடீம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவங்க கொடுக்கக்கூடியதுலேருந்து நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ ரீஃபண்ட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் ரீஃபண்டு எந்த டைமும் வாங்க முடியாது. அதை தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பிளானெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளானுக்குடைய பிடிஎஃப்பும் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேபி இது ஒரு பார்ட் டைம் இன்கமாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து எஸ்பிஓ பற்றி உங்களுக்கு சொல்லணும். ஸோ எஸ்பிஓ வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 6-7 வருஷமாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2017 அவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ இடையில நிறையா பிரேக் விட்டாலும் அவங்க கண்டினியூஸாக அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க எஸ்பிஓவை வந்து. ஸோ இது வரைக்கும் நல்லா பேமெண்ட் எடுத்தவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க. நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா நான் அந்த வெப்சைட் லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள். அவங்களுடைய வீடியோஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் என்னுடைய பிளானில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு முழுசாக இந்த பிளானை பற்றி தெரியணும் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் கம்பல்சரியாக பார்க்கணும். ஸோ அதற்கான லிங்க்குமே நான் உங்களுக்கு உள்ளே கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி காண்டாக்ட் பண்ணும்போது இதை ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் மறக்காமல் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.